Hi guys, welcome to CG Tech. It's me Kane here. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம PBR shading அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போறோம் அப்படினா கேமிங் டர்ம்ஸ்ல PBR Shaders அப்படினு சொல்லுவாங்க. எதனால இந்த ஷேடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியை எப்படி இந்த ரியல் டைம் ஷேடர்ஸ்லாம் ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டரிங் அண்ட் ஷேடிங் ரெண்டுமே டிஃபரண்ட் கான்செப்ட், பட் ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெண்டரிங்ல டவுட் இருந்துச்சு அப்படினா இதுக்கு முன்னாடி நான் பாத் ட்ரேசர்னா என்ன, ரே ட்ரேசர்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதுல நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேடிங்காக மட்டும் தான். இந்த ஷேடர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டோட கதவெல்லாம் நம்ம உட் வச்சு பண்ணுவோம் அண்ட் அதோட ஜன்னல்கள்ல கண்ணாடி வைப்போம் அண்ட் வீட்டை செங்கல் வச்சு பில்ட் பண்ணுவோம் இல்லையா. இதே மாதிரி 3D ஸ்பேஸ்ல நீங்க ஒரு வீட்டை ரெடி பண்றீங்க அப்படின்னா பாலிகான்ஸ் வச்சு அந்த ஆப்ஜெக்ட்டை மாடல் பண்ணுவீங்க அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் கண்ணாடியா இல்ல மரமா இல்ல கல்லா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறது தான் இந்த ஷேடர். ஷேடர்ஸ் மூலமா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட கலரை மாத்திக்கலாம் அண்ட் அது எந்த அளவுக்கு லைட்டை ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திக்கலாம். இல்ல அது ஒரு இரும்பு ஆப்ஜெக்ட்டா இல்ல பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட்டா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம ஷேடர்ஸ் மூலமா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாத்தி அப்ளை பண்ண முடியும். சோ இதுதான் ஷேடர்ஸ். சிம்பிளா ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டர் ஆகும்போது அது என்ன ப்ராப்பர்ட்டில இருக்க போகுது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது தான் ஷேடர். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டல் ஷேடர் கொடுத்து ரெண்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்கிறதுக்கு மெட்டல் மாதிரி தெரியும். அதுவே ஒரு கிளாஸ் ஷேடர் கொடுத்து ரெண்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்கிறதுக்கு கிளாஸ் மாதிரி தெரியும். சோ இதுதான் ஷேடர்ஸ். சோ இதுல இந்த PBR என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் PBR என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பிசிக்கலி பேஸ்ட் ரெண்டரிங் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மா PBR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PBR ஷேடர்ஸ் மூலமா நமக்கு ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ரியல் வேர்ல்ட்ல எப்படி ஒரு கண்ணாடியோ இல்ல இரும்போ லைட்டை ரிஃப்ளெக்ட் ரிஃப்ராக்ட் அண்ட் ஷேட்டர் பண்ணுமோ அதே ப்ராப்பர்ட்டியை டிஜிட்டலா ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இந்த PBR ஷேடர். இந்த PBR ஷேடர் யூஸ் பண்றது மூலமா நமக்கு ரியல் வேர்ல்ட்ல ஒரு கண்ணாடி எப்படி தெரியுமோ அதே மாதிரியே டிஜிட்டலா தெரியும். சோ இந்த PBR ஷேடர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி CG டெக்னீஷியன்ஸ்லாம் என்ன ஷேடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா சிம்பிளான ஷேடர்ஸ் தான். ஃபாங், பிளின் அண்ட் லாம்பர்ட் இந்த மாதிரியான ஷேடர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஷேடர்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான ஷேடர்ஸ். இந்த ஷேடர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட கலரை மாத்திக்கலாம் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் லைட்டை எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கறத மாத்திக்கலாம். இப்போ ஒரு கான்கிரீட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த கான்கிரீட்ல லைட் அடிச்சோம் அப்படின்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சொல்லப்போனா அப்படின்னா அது பிரதிபலிக்காது. இதுவே நம்ம ஒரு கண்ணாடி மேல லைட் அடிச்சோம் அப்படின்னா அது பிரதிபலிக்கும். அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஃபாங், பிளின் அண்ட் லாம்பர்ட் இந்த ஷேடர்ஸ்லயே பண்ண முடியும். அப்ப எதுக்கு எல்லாரும் இந்த பழைய ஷேடர்ஸை விட்டுட்டு PBR க்கு ஸ்விட்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரியல் வேர்ல்டுல லைட் ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகாது, ஸ்கேட்டரும் ஆகும். அதாவது லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு செதறும் அண்ட் இந்த மாதிரி லைட் ஸ்கேட்டர் ஆகும்போது தான் நமக்கு குளோபல் illumination கிடைக்கும். அண்ட் இது ரெண்டரிங்ல ஒரு பெரிய கான்செப்ட். பட் இத ஷேடர்ஸ் மூலமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எக்கச்சக்கமான பேர் வர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த எஃபெக்ட்டை டிஃபால்ட் ஷேடரான பிளின் அண்ட் லாம்பர்ட் இதுல வந்து பண்ண முடியாது. அதே சமயத்துல லைட் சில ஆப்ஜெக்ட் குள்ள பெனட்ரேட்டும் ஆகும். அப்படி லைட் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள பூந்து போறதால தான் நம்மளுக்கு சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது ரியல் வேர்ல்டுல லைட் உண்மையா இப்படி தான் வர்க் ஆகும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மெழுகு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மெழுகுல லைட் அடிக்கும் போது லைட் அந்த மெழுகுக்குள்ள பூந்து போறதை நம்மளால பார்க்க முடியும். அது மூலமா அந்த லைட் அடிக்கிற இடத்துல மட்டும் மெழுகோட கலர் வித்தியாசமா தெரியும். சோ இதுதான் லைட் பெனட்ரேஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் பழைய பிளின், லாம்பர்ட் ஷேடர்ஸால கொடுக்க முடியாது. ஏன்னா பழைய ஷேடர்ஸ் எல்லாம் BRDF அப்படிங்கிற மெத்தட் மூலமா தான் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. இந்த BRDF என்ன அர்த்தம்னா பை டைரக்ஷனல் ரிஃப்ளெக்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். லைட் ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணும்போது அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்து மட்டும் தான் இந்த BRDF ல கால்குலேட் பண்ண முடியும். அதனால இந்த பழைய ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பலபலன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரஃப்பான, அதாவது லைட்டே சுத்தமா ரிஃப்ளெக்ட் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது இந்த பழைய ஷேடர்ஸ்ல பாசிபிள். பட் இந்த புது PBR மெத்தட் இருக்கு இல்லையா, அவங்க BSDF அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பை டைரக்ஷனல் ஸ்கேட்டரிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சோ இந்த BSDF என்ன பண்ணும் அப்படின்னா லைட் ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணும்போது அந்த லைட் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போய் எவ்வளவு ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்ணும். இதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல லைட் வர்க் ஆகும். சோ அதை தான் நம்ம CG வேர்ல்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி BSDF லைட்டோட மல்டிபிள் பாத்தை கால்குலேட் பண்றதால நம்மளால சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் அண்ட் அந்த 3D ஆப்ஜெக்ட்டோட திக்னஸ் அது மெட்டலா இல்ல கண்ணாடியா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். பட் பழைய பிளின் ஷேடர்ல அது பண்ண முடியாது. இந்த PBR ஷேடர்ஸ்ல மட்டும் தான் அது பாசிபிள். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஸ்னியோட டாய் ஸ்டோரி 1 படம் வந்துச்சு இல்லையா, அது 1995ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல கேரக்டர்ஸோட ஸ்கின் எல்லாம் பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஈவன் டிஸ்னி கிட்ட அப்பவே ரெண்டர் மேன் இருந்துச்சு. அது மூலமா அவங்களால பாத் ட்ரேசிங் அண்ட் ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணி இந்த டாய் ஸ்டோரி மூவியை சூப்பரா ரெண்டர் எடுக்க முடிஞ்சுச்சு. பட் அப்ப இருந்த ஷேடிங் லிமிடேஷன்ஸால தான் இந்த மாதிரி ஹியூமன்ஸோட ஸ்கின் எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்ப இந்த PBR ஷேடர் ஃபுல் ஃபிளெஜ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. ஈவன் பிக்சார்ஸ்ல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. ஏன்னா இந்த PBR ஷேடர்ஸ் டெவலப் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்திருக்கு. இதுவே நம்ம டாய் ஸ்டோரி 4 படத்துல பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன், அதுல ஹியூமன்ஸோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெரியும். ஏன்னா அதுல PBR ஷேடர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் ரெண்டர் இன்ஜின்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ரெண்டர் இன்ஜினுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கண்ணாடி, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கல்லு அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியணும். அப்படி முடிஞ்சாதான் அந்த ரெண்டர் இன்ஜினால ஒரு பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த PBR ஷேடர் அந்த வேலையை தான் பண்ணுச்சு. டாய் ஸ்டோரி 4 படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸோட ஸ்கின், அதாவது ஹியூமன்
ஹியூமன்ஸோட ஸ்கின்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெரியும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த BSDF மூலமா லைட் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் லைட் எந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி ஆப்ஜெக்ட் குள்ள ஸ்கேட்டர் ஆகுது, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். இதனாலதான் ஹியூமன்ஸோட கையில சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். இதை நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம். நம்மளோட போன் டார்ச் இருக்கு இல்லையா, அது மேல நம்மளோட விரலை வைக்கும் போது நம்ம விரல் ரெட் கலர்ல இலுமினேட் ஆகும். சோ இதுதான் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங். லைட் ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள பூந்து வரும்போது அது அந்த ஆப்ஜெக்ட் குள்ள மல்டிபிள் அப்படியே ஸ்கேட்டர் ஆகும். அது மூலமா கலர் வித்தியாசமா நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம டாய் ஸ்டோரி 4 படத்துல எல்லா ஹியூமன்ஸோட ஸ்கின்லயும் பார்க்க முடியும். ஹியூமன்ஸோட காதுல பாத்தீங்க அப்படின்னா சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் அவ்வளவு சூப்பரா தெரியும் இந்த படத்துல. பட் 1995ல PBR ஷேடர் வந்து டெவலப்மெண்ட்ல இருந்ததால பிக்சார்ஸால அதை யூஸ் பண்ண முடியல. பட் பிக்சார்ஸ் அதை டெவலப் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. பிக்சார்ஸோட ஒரு ஃபேமஸான செஸ் ஷார்ட் ஃபிலிம் ஒன்னு இருக்கு. அந்த ஃபிலிம்ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங்க ட்ரை பண்ணிருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா அந்த மூவில வர கேரக்டரோட காதுலலாம் உங்களால சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அவ்வளவு சூப்பரா பார்க்க முடியும். இந்த எஃபெக்ட் எனக்கு எந்த படத்துல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ராட்டட்யூலி மூவி வந்துச்சு இல்லையா, அந்த மூவில எல்லா கேரக்டரோட ஸ்கின்லயுமே நம்ம சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா ரெண்டர் பண்ணிருப்பாங்க பிக்சார்ஸ். இத இப்போ வர எல்லா டிஸ்னி மூவிலயுமே இந்த எஃபெக்ட் இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா PBR ஷேடர்ஸ் அவங்க டெவலப் பண்ணதால. இந்த சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் மட்டும் தான் PBR ஷேடர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. PBR ஷேடரால ஒரு ஆப்ஜெக்ட்டோட மெட்டல்னஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியும். அந்த கிளாஸோட ஐஓஆர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியும் அண்ட் அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இந்த PBR ஷேடர்ஸால பண்ண முடியும். சோ அடுத்து நம்ம மெட்டல்னஸ் பத்தி பார்க்கலாம். இந்த PBR ஷேடர்ல மெட்டல்னஸ் தான் ஒரு கிரேட்டஸ்டான அச்சீவ்மென்ட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரியல் வேர்ல்டுல மெட்டல் லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ண விடாது. அதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள லைட் போகாது கரெக்டா. அதுவே அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கண்ணாடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடிக்குள்ள லைட் போகும். பழைய மெத்தட்ஸ்ல ஃபாங் அண்ட் பிளின் ஷேடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் மெட்டாலிக்கா காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் கலர் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளின் ஷேடரோட ரஃப்னஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி கம்மி பண்றது மூலமா நம்மளுக்கு ஒரு கிரே கலர்ல ரொம்ப பளபளன்னு இருக்கிற ஒரு பால் ஒன்னு கிடைக்கும். இதுதான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கேம்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. சோ இதனால தான் நீங்க பழைய கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் வந்து பாக்குறதுக்கு நம்ம ரியல் வேர்ல்ட்ல மெட்டல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்காது. ஜஸ்ட் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது பளபளன்னு இருக்கும். PBR ஷேடர்ல அவங்க மெட்டல்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டுத்தையுமே பிரிச்சு வச்சுட்டாங்க. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை மெட்டலாவும் யூஸ் பண்ண முடியும், அதே சமயத்துல கிளாஸாவும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது அண்ட் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஒரு இரும்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இரும்புக்குள்ள லைட் போகாது. அதே மாதிரி ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்ணாடிக்குள்ள லைட் போகும். இப்படியா நேச்சர்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். பட் இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணிருக்கோம். லைக் மிரர் கிளாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸ். இதெல்லாம் கண்ணாடி மாதிரியும் செயல்படும் அண்ட் கிளாஸ் மாதிரியும் செயல்படும். ஈவன் நம்ம இதை கூட PBRல ரெடி பண்ண முடியும். பட் நேச்சர் படி பார்த்தோம் அப்படின்னா இரும்பு லைட் அதுக்குள்ள போக விடாது, கண்ணாடி லைட் அதுக்குள்ள போக விடும். இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மாயால நான் ஒரு சினாரியோ கிரியேட் பண்றேன். அதாவது பழைய மெத்தட் அண்ட் புது மெத்தட் ரெண்டுத்தையுமே நான் பண்றேன். நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபாங் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு அது ஒரு மெட்டலா மாத்திடுறேன். ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி தான் பழைய மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் கலர் சூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் அதோட ரஃப்னஸ் கம்மி பண்ணிடுவாங்க. சோ அந்த ஆப்ஜெக்ட் பாக்குறதுக்கு பளபளன்னு ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு மெட்டல் மாதிரி இருக்கிற பால் கிடைச்சிடுச்சு. அண்ட் இந்த ஷேடர்ல நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதை கண்ணாடியாவும் மாத்த முடியும். அதாவது இதோட டிரான்ஸ்மிஷனை கம்மி பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரியல் வேர்ல்டுல டிரான்ஸ்பரண்டா ஒரு மெட்டல் இருக்காது. அதாவது இரும்பு மாதிரி இருக்கிற ஒரு கண்ணாடியும் இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு இரும்பும் இருக்காது. பட் இந்த பழைய ஷேடிங் மெத்தட்ல நம்ம அதை பண்ண முடியும். இப்போ நான் டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்றது மூலமா இந்த இரும்பு பால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இரும்பு பாலா மாறிடுச்சு. அதாவது ஒரு இரும்பு கண்ணாடி பாலா மாறிடுச்சு. பட் ரியல் வேர்ல்டு லாக் அகைன்ஸ்ட் ஆனது இல்லையா. ஈவன் இயற்கையா உருவார சில மெட்டீரியல்ஸ் ஆன நாக்ரே பேர்ல் அண்ட் சில மினரல்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் 99% உலகத்துல இருக்க எந்த ஆப்ஜெக்ட்டுமே கண்ணாடியாவும் இரும்பாவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. பட் இந்த பழைய ஷேடர்ஸ்ல நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இது பிசிக்கலி பேஸ்டு ஷேடர் கிடையாது, அதாவது PBR ஷேடர் கிடையாது. அதனால எந்த ஒரு ரெண்டர் இன்ஜினா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. இதுவே நான் இப்போ ஒரு PBR ஷேடர்ல மெட்டல் உருவாக்க போறேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட மெட்டல்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பாக்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கு. அண்ட் அதே சமயத்துல இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட டிரான்ஸ்மிஷன், அதாவது நான் இந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு கிளாஸா மாத்த ட்ரை பண்ண அப்படின்னா என்னால முடியாது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரியல் வேர்ல்டுல ஒரு இரும்பு பால் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள லைட் போகாது. அதனாலதான் என்னால இந்த PBR ஷேடர்ல டிரான்ஸ்மிஷன் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த PBR ஷேடர் வந்து ரியல் லைஃப் வேல்யூஸ் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம இந்த பிளெண்டர்லயும் பண்ணலாம். பிளெண்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட மெட்டல்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் கண்ணாடியா மாத்த ட்ரை பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா கமான் அந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி மெட்டலா மாறிடுச்சு. மெட்டல் கண்ணாடியா மாறாது அண்ட் அதே மாதிரி கண்ணாடி இரும்பா மாறாது. அதனால நான் என்னதான் டிரான்ஸ்மிஷன் வேல்யூவை மாத்தினாலும் என்னோட ஆப்ஜெக்ட் வந்து கண்ணாடி ஆப்ஜெக்ட்டா மாறாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட மெட்டல்னஸ் வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட ஆப்ஜெக்ட்டை கண்ணாடியா மாத்தணும். அதாவது டிரான்ஸ்மிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் கண்ணாடியா மாறிடுச்சு. அண்ட் நம்ம இதோட வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் மெட்டல்னஸோட வேல்யூ 0.9 வச்சுட்டு டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் பண்ணி விளையாடலாம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்பவுமே ஆர்டிஸ்டான நம்ம வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சில ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ஏத்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயற்கை விதிகளை மீற வேண்டிய டைம் நிறைய வரும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் PBR ஷேடர். நான் ஜஸ்ட் PBR ஷேடர்ல
வேர்ல்டுல இருக்க சில விஷயத்தை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல என்ன எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. லைக் ஸ்பெகுலர், ரஃப்னஸ், ஃப்ரெஸ்னல், அனிஸ்ட்ராபிக், வால்யூமெட்ரிக், தின் ஃபிலிம், கோட் அண்ட் ஐஓஆர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ரியல் வேர்ல்டுல இருந்து கால்குலேஷன் எடுத்து அதை அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் PBR ஷேடர். அண்ட் இது யார் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராபர்ட் எல் குக் அண்ட் கெனித் இ டாரன்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் டெவலப் பண்ணாங்க. அண்ட் இந்த ராபர்ட் எல் குக் தான் ரெண்டர்மேனோட கோ ஃபவுண்டர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஷேடரை டெவலப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டர்மேனுக்கான ப்ரோக்ராமும் பண்ணிருக்காங்க. இதுல ராபர்ட் எல் குக் இருக்கார் இல்லையா, அவர் BS பிசிக்ஸ் அண்ட் MS கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் முடிச்சிருக்காரு. அதனால தான் அவர் ரியல் வேர்ல்டுல இருக்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ அப்படியே கம்ப்யூட்டருக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த கெனித் இருக்கார் இல்லையா, இவரும் ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஜீனியஸ் தான் சொல்லி ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் 1980ஸ்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, நம்ம ரியல் வேர்ல்டுல இருக்க மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரியல் வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து இந்த PBR டெவலப் பண்ணாங்க. அண்ட் இவங்க மட்டும் இதை டெவலப் பண்ணல, இதுக்கப்புறமா எக்கச்சக்கமான பேர் இந்த PBR ஷேடர் டெவலப் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஈவன் பழைய 3D மூவிஸ், அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அப்போதைக்கு அனிமேஷன்லாம் கூட நல்லா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு இந்த PBR ஷேடர் ஆக்சஸ் இல்லாததால கிரியேட் பண்ற எல்லா 3D ஆப்ஜெக்ட்டும் ரொம்ப ஷைனா இருக்கும், அப்படின்னா ரொம்ப ரஃபா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இதை டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட் வந்து இருந்துச்சு. சொல்லப்போம் அப்படின்னா ரியல் வேர்ல்டுல எக்கச்சக்கமான பேர் இந்த ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் இது எல்லாத்துக்கான லாஸையும் டிரைவ் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க அது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, 1993ல அண்டர்ஹான் அண்ட் க்ரூகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் PBR ஷேடர்ல டெவலப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி டோர்சி அப்படிங்கிறவங்க 1999ல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க PBR ஷேடருக்கு. அண்ட் பார் அண்டர்ஹான் அப்படிங்கிறவர் 2000ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. அண்ட் ஜென்சன் 2002ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அண்ட் ஹேபல் 2013ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இந்த PBR ஷேடருக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனால தான் நம்மளால பெண்டர்ல ரியல் வேர்ல்டுல கண்ணாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்ணாடியை ரெண்டர் எடுக்க முடியுது. அண்ட் ரியல் வேர்ல்டுல ஒரு கேண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேண்டில் ரெண்டர் எடுக்க முடியுது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு லாங் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். கிட்டத்தட்ட 1992ல இருந்து 2019 வரைக்குமே இந்த ஷேடருக்கான டெவலப்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எக்கச்சக்கமான பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நீங்க இதுக்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா pbrbook.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இந்த PBR ஷேடர் டெவலப்மெண்ட்டுக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா அண்ட் இதோட கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இந்த ஷேடர் டெவலப் பண்றதுக்காக என்னென்ன ரியல் லைஃப் லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க பார்க்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம ஜஸ்ட் PBR ஷேடர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், பட் அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான உழைப்பு இருக்கு. ஈவன் 1992ல இருந்து 2019 வரைக்கும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரெண்டரிங் காம்படிஷன் வைப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த PBR ஷேடர்ல ஒரு புது மெத்தடை இன்ஃபியூஸ் பண்ணி அது மூலமா அவங்க ஒரு இமேஜ் ரெண்டர் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஈவென்ட் PBR ஷேடர் அண்ட் ரே ட்ரேசிங், பாத் ட்ரேசிங் இது எல்லாத்துக்குமே காலங்காலமா நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் PBR ஷேடர் எந்த படத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1981ல நாசா ஒரு அனிமேஷன் ஷாட் ரெடி பண்ணாங்க. அதாவது வாயேஜர் இருக்கு இல்லையா, அது சாட்டர்ன் மேல பறக்கிற மாதிரி, அதுல அவங்க PBR ஷேடர் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த PBR டெவலப்மெண்ட் வந்து 2019-20 அந்த காலகட்டம் வரையும் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் அந்த காலத்துல இருந்த PBR ஷேடரே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லோ குவாலிட்டியா தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 1982ல ஸ்டார் ட்ரெக் அண்ட் ட்ரான் மூவிஸ் இது ரெண்டுத்திலுமே PBR ஷேடர் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணிருக்காங்க. பட் ட்ரான் மூவில பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு PBR ஷேடரா இல்ல பிளின் ஃபாங் ஷேடரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படும். நான் சொன்னேன் இல்லையா, PBR வந்து அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. அதனால தான் அப்ப இருந்த PBR ஷேடரே ரொம்ப லோ குவாலிட்டி மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் 1984ல லாஸ்ட் ஸ்டார் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவிஸ்லயும் ஃபுல்லா PBR ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெண்டர் பண்ணிருக்காங்க. சரி, அனிமேட்டட் மூவி அண்ட் VFX இவங்க எல்லாமே ப்ரீ ரெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆஃப்லைன் ரெண்டர். எப்போ இத கேம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேம்ல எப்போ ரியல் டைம் PBR ஷேடர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. ஏன்னா ஒரு ஷேடரை ரியல் டைமா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் தேவை. பட் இந்த காலத்துல நம்மளால பவர்ஃபுல்லான PCயை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதனால அவங்க PBR ஷேடரை ரியல் டைமா கொண்டு வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஈவன் 1990ஸ்ல இந்த PBR ஷேடரை மூவிஸ்க்கு யூஸ் பண்ணிருந்தாலும் அவங்க கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரியல் டைம் ரெண்டரிங் அப்படிங்கிறது கேம்ஸ்க்கு முக்கியம். PBR ஷேடர்ஸை ரியல் டைமா ரெண்டர் பண்ண முடியல அந்த காலத்துல. பட் இப்போ அது மாறிடுச்சு. இப்போ நான் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2013 அந்த காலகட்டம் வரைக்குமே கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் PBR ஷேடரை யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க நார்மல் பிளின் அண்ட் ஃபாங் ஷேடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் அன்ரியல் அண்ட் யூனிட்டி இவங்க கூட PBR ஷேடரை எப்படியாவது ரியல் டைம்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா PBR ஷேடர் ரியல் டைம்ல கொண்டு வந்தா மட்டும்தான் கேம்ஸ்ல ஒரு இரும்போ இல்ல ஒரு கண்ணாடியோ நம்ம ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே காமிக்க முடியும். இந்த சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2010ல நேட்டி ஹாஃப்மேன் அப்படிங்கிறவங்க சைகிராஃப் கான்ஃபரன்ஸ்ல இந்த ரியல் டைம் ஷேடர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதாவது அப்பயும் அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி பண்றது மூலமா நம்ம கேம்ஸ்ல ரியல் டைமா PBR ஷேடரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் இந்த நேட்டி ஹாஃப்மேன் இருக்கார் இல்லையா, அவர் தான் அப்போதைக்கு ஆக்டிவிஷனோட டெக்னிக்கல் டைரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் God of War 3 கேம்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு அண்ட் நாட்டி டாக்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கிறதால அவர் அந்த கான்ஃபரன்ஸ்ல ரியல் டைம் PBR ஷேடரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சொல்றதோட இது வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ணதை ரியல் டைம்ல எப்படி கேம் இன்ஜின்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது
அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஈவன் அவர் இன்டெல்ல மைக்ரோ ப்ராசஸ் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ எந்த அளவுக்கு ஜீனியஸான ஆளா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அண்ட் இவர் மட்டும் அதை ஒர்க் பண்ணல, அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான கேம் டெவலப்பர்ஸ் இந்த ரியல் டைம் PBR ஷேடருக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் யோஷியாரு கொட்டாண்டா. இவரும் அப்போ ரியல் டைம் PBRல எக்கச்சக்கமான R&D பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் தான் ட்ரையஸ் கேம்ஸோட ஹெட். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆடம் மார்டின்ஸ், இவர் சோனில ஒர்க் பண்றவரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல ரியல் டைம் PBR ஷேடர் எப்படி கேமோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸே நடத்திருக்காங்க. இந்த மாதிரி ரியல் டைம் PBR ஷேடர் கொண்டு வரது மூலமா நம்மளுக்கு ரியல் வேர்ல்டு ரிஃப்ளெக்ஷன், ரியல் வேர்ல்டு சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங், ஆம்பியன்ட் அக்கல்ச்சர் அண்ட் குளோபல் இலுமினேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம கேம் இன்ஜின்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடத்தின கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா எல்லா கேம் டெவலப்பர்ஸுமே அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஜாப். அதுல லைட்டா கோட்டை விட்டாலும் போதும், அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சுத்தமா போயிடும். பட் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா எக்கச்சக்கமான பேர் தைரியமா ரியல் டைம் PBR ஷேடர்ஸ் அவங்களோட கேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பழைய காட் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா? அதுல இரும்பு கண்ணாடி எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையான இரும்போ இல்ல உண்மையான கண்ணாடி மாதிரியோ இருந்திருக்காது. பட் இப்ப புதுசா ரிலீஸ் ஆன காட் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு பாக்குறதுக்கு ரியல் வேர்ல்டுல ஒரு இரும்பு எப்படி தெரியுமோ அதே மாதிரியே இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரியல் டைம் PBR ஷேடர்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் ரியல் டைம் PBR ஷேடர் எந்த கேம்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிமெம்பர் மீ அப்படிங்கிற ஒரு கேம்ல வந்திருக்கு. இது 2013ல இந்த கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேம் Unreal Engine 3ல டெவலப் பண்ணிருக்காங்க. பட் அப்போதைக்கு Unreal Engine 3ல ரியல் டைம் PBR ஷேடர்ஸ் கிடையாது, டெவலப்மெண்ட்ல தான் இருந்திருக்கு. பட் அவங்க Unreal Engine 3யே மாடிஃபை பண்ணி இந்த கேமுக்காக இந்த ரியல் டைம் ஷேடர்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க. இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கேமை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிமெம்பர் மீ கேமிங் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வர்ற கேம்ஸ் எல்லாமே ரியல் டைம் PBR ஷேடர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் சில கேம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அனிமே மாதிரி இருக்கும் அண்ட் டூன் ஷேடர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NPR ஷேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் போட்டோ ரியலிஸ்டிக் ஷேடர்ஸ். பட் இந்த PBR ஷேடர் வந்து போட்டோ ரியலிஸ்டிக் ஷேடர். இதனால தான் இப்போ வர எல்லா கேமுமே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. சோ நம்ம ஜஸ்ட் நார்மலா சொல்லிட்டு போயிடுறோம் அது வந்து ஒரு ஷேடர் தான் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான உழைப்பு, பல வருட ஆராய்ச்சி இருக்கு. அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணதால தான் இப்போ நம்மளால அதெல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. சோ தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இத்தனை வருஷமா நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம் அண்ட் அந்த ஃபீல்டுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பேர் அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரை பார்த்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech ப்ளீஸ்.